இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் மேப் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா மை ஆதார் யுஐடிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதுனே மை ஆதார் .uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அதே மாரி டைப் பண்ணுங்கள். கேப்சா பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு என்டர் ஓடிபின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பீன் டன் வரும். டிக் மார்க் மாதிரி ஷோ ஆகும். அதற்கு ஸ்க்ரோல் பண்ண உங்களோட ஆதார் கார்டோடைய கடைசி 4 நம்பர், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நேம், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் எதாக இருந்தாலும் என்பிசிஐயில் தான் கான்டாக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, எரர் ப்ராப்ளம் வருதுன்னா செகண்ட் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பயன்படுத்தியும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு என்பிசிஐ அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா npci.org.in ஒரு வெப்சைட் இருக்கும். நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்சியூமர் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா பாரத் ஆதார் சீடிங் எனபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஆதார் வந்து சீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதே வந்து நீங்கள் டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா செக் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ண பிறகு செக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆதார் பேங்க் அக்கௌண்ட் லிங்க்டு ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் சீட் ஆயிருக்கான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆதார் நம்பர், நெக்ஸ்ட் மேப்பிங் ஸ்டேட்டஸ் வந்து டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆயிருக்குன்னு சொல்லி வரும். கடைசியாக அப்டேட் பண்ண டேட், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கடைசியாக பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்கள் ஆதார் கார்டோட என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்குன்னு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தியும் ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் மேப் ஆயிருக்குன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.